கானாடு காத்தான் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றுலாத்துறை சார்பில் விரைவில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தான் பேரூராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்ம் மற்றும் 11வது வார்டு வசந்தம் நகரில் ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,40 லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை, குடிநீர், தெருவிளக்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா மையமாக உள்ள இப்பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகள் சுற்றுலாத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் என்றார். மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நடிகை குஷ்பு இழிவுபடுத்தி பேசுவதற்கு 1,16 லட்சம் பெண்கள் பதிலளிப்பார்கள் என தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அறங்காவலர் அறை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அறங்காவலர் அறையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நடிகை குஷ்பு இழிவுபடுத்தி பேசுவதற்கு 1,16 லட்சம் பெண்கள் பதிலளிப்பார்கள் என கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் போதைப் பொருள் விற்பனை விவகாரத்தில் திமுக மீது வேண்டுமென்றே அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் என விமர்சித்து பேசினார். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல. பட் அதாவது 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அறிய முடிகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. பெரிய ஒரு பண வசதி படித்தவங்க, பெரிய நடிகை. அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக இங்கே உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும். அதை எதிர்த்து பேச ஒருத்தரும் கிடையாது இந்தியாவில். அதனால் அதற்கு பின்பு தான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. அதனால் பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில் கொடுக்க ஆரம்பித்தது, அடித்தளமிட்டது, இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க. எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்துருக்கு. இந்த 1000 ரூபா உரிமை தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். போதைப் பொருட்கள் கடத்துவதால் தமிழகத்திற்கு பெரும் தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி பேருந்து நிலையத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து MLA செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டு போராட்டத்தை துவங்கி வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்பட்டியில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் திமுகவை விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கல்பட்டி பேருந்து நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்தும் போதைப் பொருளை தடுக்க தவறிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதவி விலக கோரியும் அதிமுக சார்பில் முன்னாள் அதிமுக அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய RP உதயகுமார் போதைப் பொருள் கடத்தல் மன்னரான ஜாபர் சாதிக்கிடமிருந்து திமுக கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக விமர்சித்துள்ளார். அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை திமுக கட்சிக்கே கொடுத்திருக்கிறேன்
பல தொடர்புகளை நான் அவர்களோடு ஏற்படுத்தியதற்கு நிதி கொடுத்தது முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஜாபர் சாதிக் என்பவர் டிஜிபியிடம் நற்சான்றிதழை பெற்றிருக்கிறார், முதலமைச்சரிடத்திலே நற்சான்றிதழை பெற்றிருக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சரிடத்திலே நற்சான்று பெற்றிருக்கிறார். பல அமைச்சர்களோடு அவர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் முதலமைச்சருடைய அதிகார மையம் குடும்பத்தோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே முதலமைச்சர் குடும்பத்திலே எடுத்த அந்த திரைப்படத்திற்கு இந்த போதைப் பொருள் கடத்தலிலிருந்து கிடைத்த பணத்தை தான் மங்கை என்ற படத்திற்கு முழுமையாக கொடுத்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. ஆகவே இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.